பெண்களுக்கு தாலி கட்டுறதுல பெண்களுக்கு தாலி கட்டுறாங்க அன்னைக்கே அடகு வச்சிருவான். கரெக்ட். கால்ல மெட்டின்னு ஒண்ணு போடுறாங்களே அதுக்கு பேரு மிஞ்சின்னு ஒரு பேர். ஏன் எல்லாம் புடிங்கிட்டு போனதுக்கு அப்புறம் மிஞ்சி இருக்கிறது அது ஒண்ணுதான். நடுவிலே கந்த புராணத்துல முருகரும் தெய்வானியும் அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்ல பேசிட்டு இருந்தாங்களாம். கந்த புராணம் என்னமா பேசினாங்களா? ஃபர்ஸ்ட் நைட்ல கந்த புராணத்திலேயே ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமா. ஏன் அங்க நடக்க கூடாதா? அப்புறம் எப்படி முருகர் குழந்தை பிறக்கும்? எங்க அப்ப தெய்வானை கேட்டாங்களாம், ஒரு பெண்ணுக்கு தாலியும் ஆணுக்கு மெட்டியும் அணிவது எதற்காகன்னு கேட்டாங்க. அதுக்கு முருகர் சொன்னாரா, ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு தாலி, ஒரு ஆண் நிமிர்ந்து நடக்கக்கூடியவன் இன்னொரு பெண்ணுடைய கழுத்துல தாலியை பார்க்கும் போது அந்த பெண் இன்னொரு ஆணுக்கு சொந்தமானவ, அவளை நம்ம சகோதரியா மட்டும்தான் பார்க்கணுங்கிற பண்பாட்டுக்கு தான் பெண்ணுக்கு தாலி கட்டுறாங்க. சரி, ஏன் நன்றி ஏன் ஆணுக்கு மெட்டின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு பெண் தலை குனிந்து நடக்கக்கூடியவள் இன்னொரு ஆணுடைய காலில் மெட்டியை பார்க்கும்போது இந்த ஆண் இன்னொரு பெண்ணுக்கு சொந்தமானவன், அவனை நம்ம சகோதரனா மட்டும்தான் பார்க்கணுங்கிற பண்பாட்டுக்காக தான் ஒரு பெண்ணுக்கு தாலியும் ஆணுக்கு மெட்டியும் கட்டக்கூடிய பழக்கம் வந்துச்சுங்க. இந்த அததான் சொல்றேன். இந்த அடங்காப்பிடாரி ஆண்கள், அடங்காப்பிடாரி ஆண்கள், ஆண்கள் ரைமிங்ல வருது, அடங்காப்பிடாரி ஆண்கள் அந்த மெட்டிய கூட போட்டுக்காம கழட்டி எங்க கிட்ட கொடுத்துறாங்க. நடுவுல இவங்க எல்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க பெண்கள். சரி, உங்களுடைய மனைவியோட தாலி பாத்திருக்கீங்களா? தாலி பாத வடிவுல இருக்குங்க. என்ன அர்த்தம்? கல்யாணம் 15 வருஷம் ஆகுது, இத பார்க்கலையா? போய் நாளைக்கு பாருங்க. நாளைக்கு போவீங்களோ? எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு போயிருவீங்களா? சந்தோஷம், ஆல் தி பெஸ்ட். ஆனா உண்மையா சொல்றேங்க, ஒரு மனைவி கழுத்துல இருக்கக்கூடிய தாலி எப்படி தெரியுமா இருக்கும்? பாத வடிவில இருக்குங்க. ஒரு கணவனுடைய இதயத்தை மனதுல இதயத்திலேயே தாங்குபவள் ஒரு பெண். சூப்பர்மா, நல்லா ஒரு கைத்தட்டு கொடுங்க. கணவனுடைய கால் பாதத்தை இதயத்துல தாங்குறவ. இப்ப கால் இங்க இருக்குன்னா தலை கீழ இருக்கு, அதனாலதான் ஆம்பளைக்கு தலை கீழ தொங்குறாங்க. ஆனா அப்படி சொல்லாதீங்க. ஒரு பெண்ணுக்கு கழுத்தில் தாலி விழுந்த பிறகு அவள் தாய் வீட்டிற்கு போனா கூட விருந்தாளியா தான் நடுவர்களே பார்க்கப்படும். அத்தனையும் உங்களுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருப்பா. நான் கேட்கிறேன் நடுவர்களே, தலை தீபாவளின்னு ஒண்ணு நடக்கும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கிறீங்க? அத்தை, ஒரு பவுன் மோதிரம் போட்டாதான் அத்தை, நான் என் தலைக்கு என்ன வச்சுக்குவேன் அத்தை, இந்த தலைக்கெல்லாம் என்ன வச்சா என்ன வைக்கலன்னா என்னங்க நான் கேட்கிறேன். ஆமா, இதுல வேற வந்து நின்னு பேசினதுல நடுவுல என்ன வச்சுங்க மாமா, என்ன வச்சுங்க மாமான்னு சொல்றாங்க. என்ன 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 ஆயில் ஆயில் ஆயில். ஆனா நடுவுல இதுல வேற வந்து நின்னு பேசினது பேசிட்டு போறாங்க. காஞ்சி பட்டு எடுக்கிறோமா, ஆரணி பட்டு எடுக்கிறோமா, வஸ்திரகலா பட்டு எடுக்கிறோமா, யோகா பட்டு எடுக்கிறோமா, லலிதா பட்டு எடுக்கிறோமா, ஐஸ்வர்யா பட்டு எடுக்கிறோமா. எதுக்குங்க இத்தனை பட்டு எடுக்கிறோம்? ஏன் எடுக்கிறோம்? எங்களுக்கு இதெல்லாம் புடவைய வாங்கி கொடுத்துட்டு கடையோட வாசல்ல நின்னு ஆண்களுக்கெல்லாம் வரும் பாத்தீங்களா சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர், அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்காக நாங்க புடவை வாங்குறோம் நடுவர்களே. எந்த ஆம்பளை வாங்கி கொடுத்து அப்படியே சந்தோஷ கண்ணீர்ல நீங்க புடவையே கட்டுறதுல எல்லாம் நைட்டே போட்டு தெரியுது. எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏங்க அந்த புடவையில கூட ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா நடுவர்களே? எத்தனை கலர் புடவைய நீங்க வாங்கி கொடுத்தாலும் உங்க மனைவிக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் புடவை கலர் வாங்கி கொடுத்து பாருங்க, அதோட ரொமான்ஸே தனி தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு தங்கதுரை சார்? ஒரு நாள்ல 4 பட்டிமன்றம் பண்ணிட்டு வீட்டுல பொண்டாட்டி தனியா விட்டு வந்தா எப்படி தெரியும் உங்களுக்கு இதெல்லாம்? இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆறதையும் பாக்குறப்ப இல்ல மோகனாம் பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்காங்க. ஏற்கனவே ஒரு சிவாஜி உட்கார்ந்துருக்காருப்பா. ஆனா உண்மையா சொல்றேன் நடுவுல, நகை வாங்குறோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, எதுக்கு பெண்கள் நகை நட்டு வாங்குறோம்? ஏன் வாங்குறீங்க? கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல இதுக்கெல்லாம் கை கால் விளங்காம போயிருச்சுன்னா, கை கால் விளங்காம போயிருமா? ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணி பாதியில உட்கார்ந்து. என்ன ஆபரேஷன் நடுவர்களே? சொல்ல முடியாது. 1500 ரூபாய் கொடுத்தாங்களாம். அரிசி வேற 10 கிலோ வாங்கிருக்காப்ல. அப்படி இதுக்கெல்லாம் கை கால் விளங்காம போயிருச்சுன்னா இந்த நகை நட்டு அடமானம் வச்சு காப்பாத்துவோம் நடுவர்களே. ஓ, இந்த நகைய? எஸ். ஒருத்த வாங்க மாட்டான் 150 ரூபா. ஐயோ, இதோட ஒரிஜினல் ரேட் தெரியாம பேசுறேன் நடுவர்களே. ஆனா உண்மையா சொல்றேன், இங்க பாருங்களேன், இவ்வளவு பேசுறாங்கல்ல, எப்ப பாரு சண்டை வருது சண்டை வருது சண்டை வருதுங்கிறாங்களே. யார் வீட்டுல சண்டை வரல? உங்க வீட்ல சண்டை இல்லையா? தங்கதுரை சார் வீட்ல சண்டை இல்லையா? லலிதா வீட்ல சண்டை இல்லையா? எல்ஜி வீட்ல சண்டை இல்லையா? பவானி பாலு சார் வீட்ல சண்டை இல்லையா? நாளைக்கு அவர் வீட்ல சண்டை தான் வராதா? சாட்டர்டேக்கு அப்புறம் சண்டை தான். அந்த சண்டையில அவர் மண்டை தான் உடையாதா?
நல்ல வாய்மா வாய். தேங்க்யூ நடுவர் அவர்களே. தேங்க்யூ நடுவர் அவர்களே. சும்மா சும்மா சண்டை வருது. அதுக்கு அடுத்து சொல்றாங்க நடுவர்களே, எப்ப பாரு அலறா, காலையில எந்திரிச்சோன்னா அலறா, சாப்பாடு போடும்போது அலறா, வேலைக்கு போகும்போது அலறா, தூங்கும் போது அலறா அலறா அலறாங்கிறீங்களே. தயவு செய்து ஆண்கள் பெண்கள் அழுதால் சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? என் பொண்டாட்டி என்கிட்ட அலறா, வேற எவனையும் பார்த்து சிரிக்காம இருக்கா அப்படின்னு சந்தோஷப்படுங்க. ஒரு அம்மா பாட்டா ஓகே அங்கயா சரி ஓகே. நடுவுல நான் ஒண்ணே சொல்றேன், அதோட முடிச்சிடறேன் நடுவுல. தயவு செஞ்சு பாருங்க, ரெண்டே விஷயம் சொல்றேன். ஒரு ஆணுக்கு பெண்கள் அழுதால் பிடிக்காது, ஒரு ஆணுக்கு பெண் அழுதால் பிடிக்காது. ஆனால் எப்பேற்பட்ட ஆணை தெரியுமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிடிக்கும்? ஒரு ஆணுக்கு பெண் அழுதால் பிடிக்காது, ஆனால் எப்பேற்பட்ட ஆணை தெரியுமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிடிக்கும்? அழகாய் பார்த்து கொள்ளும் ஆணை விட தன்னை அளவைக்காமல் பார்த்து கொள்ளும் ஆணை தாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிடிக்கும். காதல் வரும்போது கட்டி அணைக்கும் ஆணை விட கண்ணீர் வரும்போது கையை இறுக பற்றும் ஒரு ஆணை தான் ஒரு பெண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆணா நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய பெண்ணையும் பிடிக்கும்.